நம்ம ஈஸ்வரி கிட்ட வரைக்கும் இந்த விஷயம் இது வரைக்கும் போகாம இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா எப்போ வந்து சொன்னாரோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சுச்சு. அதாவது மணி விழாவுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விழாவுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3 ஆம்பளைங்களும் இருந்துட்டு அவங்கவங்க பொண்டாட்டிங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது அவங்க அப்பா சொல்லும்போது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே 3 பேரையும் பார்க்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் என்கிட்ட சொல்ல வேணாம், எனக்கு தெரிய வேணாம்னு நினைச்சீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டினதுக்கு அப்புறமா, இங்க அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா அது முடியாம போயிடுச்சு. வேற வழி இல்ல. இந்த நீ அதாவது மாப்பிள நெனச்ச மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரூடா பேசிட்டு தான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாம இந்த ஒரு மணி விழாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்லாம் அமைய போகுது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகுணசேகரன் நெனச்சது ஆரம்பத்துல நடந்துட்டு இருந்தாலுமே கூட போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகுணசேகரன் இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்க போறாரு நம்ம ஜனனி. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா இவங்க கிட்ட இருந்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.